திரு கமலஹாசன் அவர்கள் 21ஆம் தேதி புதிய கட்சி தொடங்குவதாக ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தலைவர் கலைஞர் அவர்களிடம் வாழ்த்து பெறுவதற்காக மாலையில் என்னோடு தொலைபேசியில் பேசினார். அதற்கு பிறகு இப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்களை சந்தித்தார். சந்தித்து தலைவர் கலைஞர் அவருடைய வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறார். நானும் முன்கூட்டியே அவருக்கு புதிய அரசியல் கட்சியை தொடங்குகிற திரு கமலஹாசன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, காவேரி பிரச்சனையை மையமாக வைத்து உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று நான் ஏற்கனவே ஆளுகிற அதிமுக ஆட்சிக்கு நான் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறேன். அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதாக இதுவரை எந்த செய்தியும் இல்லை. ஆகவே நாளை வரை பொறுத்திருந்து பார்த்து எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அந்த முறையில் நானே முன்னின்று அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதாக முடிவு செய்திருக்கிறோம். அந்த கூட்டத்திற்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவையும் அழைக்கவிருக்கிறோம். மத்தியிலே ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கும் அழைப்பு விடுக்க இருக்கிறோம். அது மட்டுமல்ல, 21ஆம் தேதி புதிய கட்சி தொடங்குகிற திரு கமலஹாசன் அவர்களுக்கும் இங்கே நேரடியாக அழைப்பு விடுத்திருக்கிறேன். அவரும் அந்த கூட்டத்திற்கு வருவதாக என்னிடத்தில் உறுதியளித்திருக்கிறார். 30 ஆண்டுகளா வந்துட்டு அரசியல் பயணத்தில் மக்களோட நேரடியாக வந்துட்டு நீங்க சந்திச்சுட்டு இருக்கீங்க. இந்த நிலையில இவ்வளவு நாளா சினிமால இருந்துட்டு ரஜினியும் கமலும் வந்துட்டு அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்காங்க. 3 பேரும் ஒரே ஜெனரேஷன்ல இருக்கீங்க. சோ அவங்களோட பொலிட்டிக்கல் மைலேஜ் எப்படி இருக்கும்? அவங்கள நீங்க காம்படிஷனா பாக்குறீங்களா? அதாவது நீங்க குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இல்ல மீடியாக்களில் பரபரப்பு செய்திகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த கேள்வியெல்லாம் கேட்கிறீர்கள். ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களை சந்திக்க வந்து வாழ்த்து பெற்ற நேரத்திலும் அவருக்கு நான் வாழ்த்து சொல்லியிருக்கிறேன், தலைவர் வாழ்த்து சொல்லியிருக்கிறார். அதேபோல இப்பொழுது கமலஹாசன் அவர்கள் தலைவர் கலைஞரை சந்திக்க வந்த நேரத்தில் தலைவர் வாழ்த்து மட்டுமல்ல, நானும் வாழ்த்து சொல்லியிருக்கிறேன். எனவே யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். ஆனால் அரசியலில் நிலைத்து நின்று மக்களுக்கு பணியாற்றுகிற அந்த வாய்ப்பை அவர்கள் முழுமையாக பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம்.